ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நந்தினி கிரியேஷன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 76 இருக்க கிராமர் தான் பார்க்க போகிறோம். கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் தான் பார்க்குறோம். ஆக்டிவ் வாய்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், பேசிவ் வாய்ஸை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ரூல்ஸ் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த 4 டென்ஸை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண முடியாது அதுதான் பார்க்க போகிறோம். அது எந்த 4 சென்டென்ஸ்னால், சென்டென்ஸ் வித் த ஃபாலோயிங் 4 tenses of verb cannot be transmitted into passive voice. இந்த 4 டென்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பேசிவ் வாய்ஸாக. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 டென்ஸை தான் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதுதான். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ஆஸ் பீன், இது வேர்பு கூட வேர்ப் இருக்கும், வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கும். வேர்ப் அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். இங்கே ஆஸ் ரெண்டாக இருக்குது. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஆஸ் போடுவாங்க, ஃப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹாவ் போடுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அனிதா ஆஸ் பீன் பிளேயிங் குவாஷ் சின்ஸ் சைல்ட்ஹுட். புரியுதா? நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதுதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் இருக்கும், வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும், ப்ளஸ் அது கூட ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள், மை ஃபேமிலி had been running textiles business for இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க, பல வருஷமாக அவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் என்னென்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இதுக்கு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் வில் பி கிவிங் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டுமாரோ. டுமாரோ மீன்ஸ் நாளை, நாளைனா ஃப்யூச்சர். கண்டினியூஸாக சொல்லியிருக்காங்க, ஐஎன்ஜி வருது, ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மீன்ஸ் இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதுதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் இருக்கும். இதில் சப்ஜெக்ட் ஃப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரும், சிங்குலராக இருந்தால் ஆஸ் போடுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், தே வில் ஹாவ் பீன் டிஸ்கஸிங் த சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஃபார் 5 days. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.